இயேசுவின் நாமத்தால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். நேற்றைய தினத்தில் நம்ம ஒரு தீம் ஆரம்பித்தோம். அது என்னென்னா சர்வ் ஜீசஸ் அண்ட் நாட் யோர் கம்ஃபர்ட் ஜோனு. அதில் நேற்று ஃபர்ஸ்ட் பார்ட் என்னவாக இருந்தது, லீவ் யோர் கம்ஃபர்ட் ஜோன் டு ஃபாலோ ஜீசஸ்னு. இன்னைக்கான பார்ட் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, டினை யோர் செல்ஃப், உங்களை நீங்கள் வெறுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம வெறுத்து இயேசுவை ஃபாலோ பண்ணணும். வசனம் சொல்லுது, இயேசு பரலோகத்தை விட்டு ஒரு மனுஷ ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தினாராம். எது வரைக்கும்? மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் அவர் தன்னை தாழ்த்தினாராம். அதாவது he left that throne, he left the heavens throne and he came to this earth for you and for me. அவரோட சாக்ரிஃபைஸ்க்கு முன்னாடி நம்மளோட சாக்ரிஃபைஸ்லாம் ஏதாச்சும் இருக்காங்க? அவரோட கம்ஃபர்ட் ஜோன் எந்த லெவலில் இருந்திருக்கோம், பட் அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்மளுக்காக தன்னை தாழ்த்தினாரா. ஆனால் இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன காரியங்களை இயேசுக்காக விடுறதுக்கு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கோம். இயேசுவை ஒரு பக்கம் நினச்சி பார்ப்போமா? இயேசு இன்னைக்கு நம்மளை அழைக்கிறார், அவரோட சீஷராக நம்மளை அழைக்கிறார்ல. இந்த இயேசுவோட ஒரு சாக்ரிஃபைஸை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் எல்லாத்தையும் விட்டு நம்ம இயேசுக்காக நம்ம வைராக்கியமாக ஓடுவோம். ஏசப்பாவோட சீஷர்களாக நம்ம இந்த பூமியில் வாழ்வோம். நம்மளை வெறுத்து நம்ம அந்த சிலுவையை சுமந்து ஏசப்பாக்காக ஊழியம் செய்வோம். God bless you. Have a great day.